சென்னையை அடுத்த அம்பத்தூரில் திருநங்கைகளுடன் ஆதரவற்ற குழந்தைகள் தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, சொல்லுங்க. தீபாவளி பண்டிகை தற்போது களை கட்டியுள்ள இந்த தருணத்தில் திருநங்கைகளின் தீபாவளி பண்டிகை குறித்து சொல்லுங்க. வணக்கம் லலிதா. தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக மக்கள் தங்களுடைய வீட்டில் புத்தாடைகள் அதே போன்று இனிப்புகள் வழங்கி இந்த பண்டிகை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ இந்த பண்டிகை கொண்டாடி வருகிறார்கள். அதே நேரத்தில் திருநங்கைகள் ஆதரவற்ற குழந்தைகளுடன் இணைந்து இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடி வருகிறார்கள். சென்னையை அடுத்த அம்பத்தூரில் இருக்கக்கூடிய சுமைதாங்கி அறக்கட்டளையின் சார்பில் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்மிடையே திருநங்கை ஸ்மைலி இருக்கிறார். இவர் ஒரு நாடக கலைஞரும் கூட. இவரிடம் கேட்போம், இவர் எவ்வாறு இந்த பண்டிகையை குழந்தைகளுடன் கொண்டாடுகிறார் என்று. ஹாய், வணக்கம். என் பேர் லிவிங்ஸ்மேல் வித்யா. ஸோ நான் ஒரு நாடக கலைஞர். ஸோ வழக்கமா தீபாவளினா பட்டாசு, புது ட்ரெஸ் அதெல்லாம் ஓகே. பட் ஆதரவற்ற குழந்தைகள், நாங்களும் ஒரு விதத்தில் வளர்ந்த ஆதரவற்ற குழந்தைகள் தான் ஒரு விதத்தில். ஸோ ஐ தாட் லைக் அதுவும் குறிப்பாக நாங்கள் நாடக கலைஞர்னால அதுவும் இப்போ சமயமாக கிளவுன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்தியாவில் கிளவுன் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப குறைவு தான். ஸோ நான் ரொம்ப குறைவான ஒரு கிளவுன் நடிகை நாங்கள். ஸோ அதை எங்கள் சென்டர் ஃபார் டிரான்ஸ் மூலயமா இந்த ஆதரவற்ற குழந்தைகளை இந்த ஒரு தீபாவளி நாளில் அவங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை வராட்சி பார்க்குது எங்களுக்கு சந்தோஷம். ஐ திங்க் அது எங்களை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயத்தையும் திருநங்கைகளை பற்றின நல்ல அபிப்பிராயம் பொது சமூகத்துக்கும் கொடுக்கும். எங்களுக்கும் ஒரு உண்மையிலேயே லைக் ஒரு நல்ல குட் ஃபீல் அது கொடுக்குது. Plus, being an artist is really a good thing to do, ஸ்மைலி குறிப்பிட்டது போல இது குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிகழ்வாக இந்த திருநங்கைகளுடைய இந்த ஒரு சேவை பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இவர்கள் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் இணைந்து அவர்களை மகிழ்விக்கும் விதமாக நாடக கலைஞர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் கிளவுன் எனக்கூடிய கோமாளி வேடம் அணிந்து அவர்கள் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை மகிழ்விக்கும் விதமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில குழந்தைகள் அழுது கொண்டிருந்தாலும் இதை பார்த்து மற்ற குழந்தைகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். கோமாளி விதமாக இவர்கள் நடந்து கொள்வது இங்க இருக்கக்கூடிய திருநங்கைகள் மட்டுமல்லாது ஆதரவற்ற இளைஞர்களுடன் இவர்கள் அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அது மட்டும் இல்லாது பல்வேறு அறக்கட்டளைகளுடன் இணைந்து இந்த குழந்தைகள் பாதுகாக்கும் பணியில் இவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதே போன்று இவர்கள் இந்த குழந்தைகளை மகிழ்விக்கும் விதமாக பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளையும் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். ஆதரவற்ற குழந்தைகள் மட்டுமல்லாது இவர்கள் நரிக்குறவ குழந்தைகளுடன் சேர்ந்து தீபாவளியை கொண்டாடும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் என்றும் இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது நம்மிடையே திருநங்கை பானு இந்த குழந்தைகளுடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம், இந்த குழந்தைகளுடன் நீங்க கொண்டாட இருக்கக்கூடிய இந்த பண்டிகை எந்த அளவுக்கு குழந்தைகளை மகிழ்விக்கும்? அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பானு. நாங்க சென்டர் ஃபார் டிரான்ஸ் அப்படிங்கிற அமைப்புல இருந்து அதாவது இன்னைக்கு இந்தியா முழுவதும் எல்லா தமிழர்களும் எல்லா இந்தியர்களுமே தீபாவளிங்கிற ஒரு பண்டிகையை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாங்க இந்த ஒரு பண்டிகையை பிரயோஜனமான ஒரு விதத்துல நாங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறதுனால திருநங்கைகள் எங்களோட லிவிங் ஸ்மைல் வித்யா, ஏஞ்சல் கிளாடி, பானு அண்ட் ரெஜினா இவங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரொவோக் ஃபவுண்டேஷன் அவங்களும் சேர்ந்து நாங்க இன்னைக்கு சுமைதாங்கி அறக்கட்டளையில உள்ள சிறுவர்களை மகிழ்விக்கிற விதத்துல எங்களால முடிஞ்ச எங்ககிட்ட சந்தோஷம் நிறைய இருக்கு. அந்த சந்தோஷத்தை இந்த குழந்தைகளுக்கு நாங்க பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அந்த குழந்தைகிட்ட இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து இந்த தீபாவளியை நம்ம சிறப்பிக்கணும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு அதை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கின சுமைதாங்கி அறக்கட்டளையோட நிறுவனர் திரு சங்கர் அவர்களுக்கும் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நியூஸ் 7 சேனலுக்கும் எங்களோட நன்றிகள். இவர் குறிப்பிட்டது போல இந்த குழந்தைகளுடன் இணைந்து இந்த தீபாவளியை கொண்டாடும் பொழுது பலவிதமான சந்தோஷங்கள் இவர்களுக்கு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். லலிதா. லாவண்யா, நிச்சயமாக ஒரு உற்சாகமான தீபாவளி கொண்டாட்டத்தை பதிவு செய்தமைக்காக நன்றி லாவண்யா.